தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய், இதயம் நல்லெண்ணெய். இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. கேரளாவோட வயநாடு தொகுதியில களமிறங்கின ராகுல் திடுதிப்புன்னு தனது குடும்பத்தோட ஆஸ்தான தொகுதி ரேபரேலியிலும் போட்டியிட போவதா அறிவிச்சாரு. அம்மா சோனியா, தங்கை பிரியங்காவோட போய் வேட்புமனு தாக்கல் பண்ணாரு. இன்னைக்கு முதல் பிரச்சாரத்தை ரேபரேலியில ஆரம்பிச்சாரு. இதுக்காக தங்கச்சி பிரியங்காவோட வந்திருந்தாரு. பாட்டி அம்மா பேரை சொல்லி ரொம்ப சென்டிமெண்டா பேசி முடிச்ச ராகுல் கடைசியா தங்கச்சிய பயங்கரமா பாராட்டினாரு. சேர்ல உட்கார்ந்திருந்த பிரியங்காவை கிட்ட வர சொன்னாரு. தோள்ல கை வச்சு, நான் இவ்வளவு நாள் இந்தியாவோட பல ஊர்கள்ல சுத்திக்கிட்டு இருந்தேன். உத்தரப்பிரதேசத்துல எல்லா வேலையையும் என் தங்கச்சி பாத்துக்கிட்டா, அவளுக்கு ரொம்ப நன்றின்னு சொன்னாரு. कि मैं आपके बीच में परिवार में आया हूं, दिल से आपका धन्यवाद करता हूं। और एक और बात जो मुझे कहनी पड़ेगी, मेरी जो बहन है, कहां गई? इधर आओ, इधर आओ, इधर आओ। ये जो मेरी बहन है, इसका मैं दिल से धन्यवाद करता हूं कि जब मैं देश में कैंपेनिंग कर रहा हूं, चुनाव लड़ रहा हूं, तो ये यहाँ मेरे लिए, मेरी मदद के लिए यहाँ अपना खून पसीना पूरा आपको दे रही है. दिल से बहुत बहुत धन्यवाद. ராகுல் பேசி முடிச்சதுதான் தாமதம். அவரை நைஸா கோத்து விட்டார் பிரியங்கா. அண்ணன், அங்க பாரு, உனக்கு ஏதோ சவாலான கேள்வி கேக்குறாங்க, அவங்களுக்கு முதல்ல பதில் சொல்லு என்றார் பிரியங்கா. என்ன கேக்குறாங்க அப்படின்னு பதறி போய் கூட்டத்தை பார்த்தாரு ராகுல். எல்லாருமே சேர்ந்து, ராகுல் உங்களுக்கு கல்யாணம் எப்போன்னு ஒரே வாய்ஸ்ல கேட்டாங்க. சீக்கிரமே பண்ண போறேன்னு சொல்ல கூட்டத்துல இருந்த தொண்டர்கள் ஆரவாரம் பண்ணாங்க. पहले उसका जवाब दो. क्या जवाब है उसका? सवाल क्या है भाई? क्या सवाल है? क्या सवाल है? अब जल्दी करनी पड़ेगी. ராகுல் எங்க போனாலும் கல்யாணம் எப்போன்னு கேக்குறது வழக்கம்தான். அவர் அதுக்கு சிரிச்சுக்கிட்டே நழுவிடுவாரு. இந்த முறை சீக்கிரம் பண்ணுவேன்னு சொல்லி காங்கிரஸ் தொண்டர்களை கலகலக்க வச்சிருக்காரு. ரேபரேலி மக்கள் கிட்ட முதல் பிரச்சாரத்துல ராகுல் கொடுத்த முதல் பெரிய வாக்குறுதி இதுதான். அவர் சொன்ன மாதிரி சீக்கிரம் கல்யாணம் பண்ணுவாரான்னு பொறுத்திருந்து பார்க்கலாம்.